வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஞ்சகத்தன்மை, போட்டி, பொறாமை போன்ற தீய பண்புகளை எல்லாம் தனது வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து பிற மக்களிடத்தில் வெளிப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனிதன், அவனிடத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டிய எல்லா விதமான நற்பண்புகளையும் உள்ளடக்கி இருக்கிற மனித நேயம் என்ற ஒரு இயற்பண்பை தனது வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று யோசிக்கின்ற அளவிற்கு மாறிவிட்டான் என்றால் அதற்கு காரணம் இக்காலகட்டத்தில் அவனை சூழ்ந்து வாழ்கின்ற மனிதர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை போன்று மாறிவிட்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய ஒளியை இந்த உலகத்தில் ஒலிக்க செய்வதற்கு முன்பு எந்த அளவிற்கு இருந்தது என்று தெரியுமா? அறியாமை என்ற இருள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு தருணம். அறியாமை என்ற இருள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு தருணம். அந்த சமயத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து இந்த இஸ்லாத்தை ஒழிக்க செய்தார்கள். எந்த அளவிற்கு மோசமாக இருந்தார்கள் என்றால், கொலை செய்வது என்பது அரபியர்களுக்கு டீ குடிக்கிற மாதிரி, நினைத்த நிமிடத்திலேயே முடித்துவிட்டு சென்றிருவார்கள். அந்த அளவிற்கு மோசமாக இருந்த அரபியர்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மூலியமாகவும் இந்த மனிதநேயத்தின் மூலியமாகவும் மனிதனாக மாற்றி, ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று கட்டாயமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் தொழுது கொண்டு இருக்கிறீர்கள், பக்கத்தில் ஒரு வீடு தீப்பிடித்து இருக்கின்றது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டுமா இல்லை தொழுகையா என்று யோசித்தால் நீங்கள் சற்றும் யோசிக்க வேண்டாம். அந்த தொழுகை அந்த நொடியை முடித்துவிட்டு அவர்கள் சென்று உதவி செய்யுங்கள், பிறகு அந்த தொழுகையை கலா செய்து கொள்ளலாம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்த இந்த மனிதநேயம் என்ற விளைச்சல் மீண்டும் வளர்ச்சியை சந்திக்கும் நிலைக்கு இந்த மக்களால் தள்ளப்பட்டு விட்டது. ஒருவருடைய செயலை சற்று கவனிக்க தொடங்கிய சில நாட்களிலேயே அவன் மனிதனா இல்லை மிருகமா என்ற சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் மோசமாக ஆகிவிட்டது. ஒருவன் கஷ்டப்பட்டால், ஒருவன் கஷ்டப்படுவதை பார்த்தால் அவனுக்கு உதவ வேண்டும் என்று சிந்திக்கிற மனம் போய் அவனை வைத்து எவ்வாறு ட்ரெண்டாகலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு இந்த மனிதர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, ஒருவனுக்கு கஷ்டம் இருந்தால் அவனுக்கு உதவுவதற்காக வேண்டிய மக்கள் கூடுவார்கள். ஆனால் இக்காலத்தில் அவனை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டோரி போடுவதற்காக வேண்டிய கொண்டு திரிகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுப்பது என்ன? நீங்கள் வாழும் வாழ்க்கையை பிற மக்களுக்கு பயனுள்ளதாக வாழுங்கள், ஒருபோதும் பிறருக்கு தீங்கிழைப்பதாக வாழ்ந்து விடாதீர்கள். அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களுக்கு தீங்கிழைப்பவராக நீங்கள் வாழ்ந்தால் நாளை மறுமையில் கடும் வேதனை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து மட்டுமல்லாமல், பிற மனிதர்களுக்கு பயனுள்ளபடி வாழ்பவருக்கு உண்டான சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருன் நாஸி மை யன்ஃபஉன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் பிற மனிதர்களுக்கு பயனளிப்பாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக கூறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கொலை செய்யும் அளவிற்கு இக்காலத்து நபர்கள் துணிந்து விட்டார்கள். காதல் திருமணம் செய்த ஒரு தம்பதிகள், அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. சில நாட்களில் அந்த குழந்தை இறந்து விட்டது. எவ்வாறு இறந்தது என்று தெரியாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்த பார்த்த பிறகு அந்த டாக்டர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தொண்டையில் டிஷ்யூ பேப்பர் இருக்கிறது என்று. உடனே அந்த மனைவியை பிடித்து, அந்த தாயாரை பிடித்து விசாரித்து கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு. எதுக்காக வேண்டிய கொலை செஞ்சீங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு வரை எனது கணவன் என் மீது பாசமாக இருந்தான், ஆனால் இந்த குழந்தை பிறந்த பிறகு என் மீது பாசம் அவனுக்கு குறைந்து விட்டது என்பதாக கூறினார்கள். இதெல்லாம் ஒரு காரணமா? இஸ்லாம் சொல்லிக் கொடுப்பது என்ன? மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், ஒரு உயிரை அநியாயமாகவோ அல்லது இந்த உலகத்தில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ கொலை செய்தால் ஃபகன்னமா கத்லன் நாஸ் ஜமீஆ, முழு மனித இனத்தையும் கொன்றவனை போனவன் அவன். ஆனால் அவன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ, ஒருவன் அந்த ஆன்மாவை வாழச் செய்தால் இந்த முழு உலகத்தையும் வாழச் செய்வதை போல என்பதாக அவனுக்கான இழிவையும் கூறியிருக்கிறது, வாழ வைப்பவனுக்கான சிறப்பையும் கூறியிருக்கிறது. இதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத மார்க்கம் என்றும் இந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்றும் ஒரு சிலர் பழித்து கொண்டு திரிகிறார்கள்.
அவர்களுக்கு நான் கொடுக்கும் பதில் ஒன்றுதான், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களது மதங்கள் எல்லாம் வெறுமன போதிக்கின்ற இந்த மனித நேயத்தை எங்களது இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த உலகத்தில் ஒழிக்க செய்து எங்களுக்கு வாழ்வில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீவிரத மார்க்கம் இல்லை என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.